2017ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் ஒரு திருப்புமுனை ஆண்டாக இருக்கும். கிமு கிபி என்பதை போல புதிய வரலாறு படைக்கும். தமிழ்நாடு 2017க்கு முன் 17க்கு பின் என்ற வரலாற்றை படைக்க உள்ளது. 1876இல் இதே போல் ஒரு வறட்சி வந்தது. அப்போது லட்சக்கணக்கான பேர் பஞ்சத்தில் மாண்டு போனார்கள். அப்படி நடப்பாண்டில் யாரும் செத்துப்போவது இல்லை. உணவை கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள். 1000 அடிக்கும் மேலாக ஆழ்வாய் கிணறு போட்டு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்து விடுவார்கள். ஆனால் மடிய போவது வன விலங்குகளும் மரங்களும். அந்த காலத்தில் நிலத்தடி நீர் எடுக்கப்படவில்லை. இன்று 1000 அடிக்கும் கீழாக எடுப்பதால் நீர் இல்லாமல் இந்த மரங்கள் எல்லாம் பட்டு போகும். வனத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் வனவிலங்குகள் மடிந்து போகும். அடுத்து அடியெடுத்து வைக்கின்ற பொழுது தமிழ்நாடு எப்படி இருக்கும்? 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருப்பது, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் வறட்சியினுடைய கோரப்பிடியில் சிக்கி மீளுகின்ற பொழுது பாலைவனமாக இருக்கும். ஆக நாம் 2018இல் ஒரு பாலைவனத்தில் அடியெடுத்து வைக்கப் போகின்றோம். இதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லாமல் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் மக்களுடைய பிரதிநிதிகள் இன்று அடிதடி போட்டுக் கொண்டிருப்பது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய தலை குனிவு. ஆக வாக்களித்த மக்கள் இதை உணர வேண்டும். சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சேருகின்ற இடம் நீலகிரி. நீலகிரியினுடைய மேற்கு சரிவில் அமைதி பள்ளத்தாக்கில் பவானியாறு உற்பத்தியாகி கேரளாவுக்குள் நுழைந்து 35 கிலோமீட்டர் பயணித்து தமிழ்நாட்டுக்குள் வருகின்றது. கேரள எல்லைக்குள் 6 இடங்களில் தடுப்பணை கட்டுவதற்கு கேரள அரசு கட்டுமான பொருட்களை குவித்து கட்டுமானத்தை துவங்கிவிட்டது. தமிழ்நாடு அரசு பதவிக்காகவும் பணத்துக்காகவும் போட்டி போடுகின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. இதிலே அக்கறை காட்டவில்லை. அணைகள் கட்டப்பட்டால் ஈரோடு மாவட்டம், கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டம் ஆகிய 4 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் இல்லாமல் போகும், பாசன நீர் இல்லாமல் போகும். இந்த பகுதி ஒரு பாலைவனமாகும். இதில் அக்கறை கொள்ளாமல் இருப்பது ஏற்புடையதல்ல. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மத்திய அரசு தடுத்து நிறுத்தாவிட்டால், தமிழ்நாடு அரசு தக்க அழுத்தம் கொடுக்க தவறினால் போராட்டம் வெடிப்பது தவிர்க்க முடியாதது ஆகிவிடும் என அரசுகளை நாங்கள் எச்சரிக்கின்றோம். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு அசாதாரண நிலை கடந்த 3 மாதங்களாக இருந்து வருவது வேதனைக்குரியது. பல பிரச்சனைகள். மக்கள் குடிநீருக்காக குடங்களை தூக்கி கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். கோடையில் என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் தீனி இல்லை, தண்ணீர் இல்லை, கோழிகளுக்கும் கூட குடிநீர் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் மக்கள் பிரதிநிதிகள் இவற்றில் அக்கறை செலுத்தாமல் பதவியை பிடிப்பதிலும் பணத்தை பெறுவதிலும் பேரம் பேசுவதிலும் குறியாக இருப்பது வேதனைக்குரியது. இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும். ஆளுநர் அவர்கள் உடனடியாக ஒரு அரசு அமைவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். மத்திய அரசு தக்க அழுத்தம் கொடுக்க வேண்டும். யார் 118 சட்டப்பேரவை உறுப்பினர்களை அழைத்து கொண்டு ஆளுநர் முன்னால் நிறுத்துகின்றார்களோ அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும். நான் ஒரு தனிநபர். 118 சட்டப்பேரவை உறுப்பினர்களை அழைத்து ஆளுநர் முன்னால் நிறுத்தினால் என்னை முதல்வராக்க ஆளுநர் தயக்கம் காட்டக்கூடாது. எனக்கு தகுதி இல்லை என்று இருந்தால் அது பின்னால் பார்த்து கொள்ள வேண்டுமே ஒழிய முதலமைச்சரை பொறுத்த அளவில், அந்த தேர்வை பொறுத்த அளவில் ஆளுநர் மெத்தன போக்கு காட்டக்கூடாது. அவருக்கு தகுதி இருக்கின்றதா இல்லையா என்பதை எடை போட்டு விடை காணக்கூடாது. உடனடியாக தீர்வு காண வேண்டும். இப்போது நெருப்பும் வைக்கோலும் பக்கத்திலே இருக்கின்றது. எளிதில் போராட்டம் வெடிப்பதற்கு எளிதாகும். இதே நிலை நீடித்தார் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தொரு போன கெடும் என எச்சரிக்கின்றோம் இந்த அரசுகளை. ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. காளைகளை அடக்குவதற்கு ஆயிரக்கணக்கில் வீரர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் கள்ளியக்கத்தினுடைய சவாலை ஏற்று கள்ளியக்கத்துடன் வாதிட்டு வெற்றி பெற இந்த அரசும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் முன்வர வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய நிலையில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் பேரம் பேசிக் கொண்டிருப்பது வெட்கக்கேடானது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். நாங்களும் வெற்றி பெறுவோருக்கு 10 கோடி கொடுக்கின்றோம். ஆக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கள்ளொரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான், மதுதான். தமிழ்நாடு கல் இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை.
வெளிநாட்டு இறக்குமதி மதுக்களும் டாஸ்மாக் விற்பனை மதுக்களும் கள்ளை விட நல்லவைகள் என சட்டப்பேரவை உறுப்பினர் நிரூபித்து விட்டால் 10 கோடி ரூபாய் பரிசை கள்ளியக்கம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது. அங்கே சென்னையில் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் அடிதடி போட்டுக் கொண்டிருக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கள்ளியக்கத்துடன் வாதிட முன்வர வேண்டும் என்ற சவாலை அவர்களுக்கு கள்ளியக்கம் விடுக்கின்றது. 1995 இருந்து 2016 ஆண்டு வரை இந்திய அளவில் 3.5 லட்சம் விவசாயிகள் தற்கொலைக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். இந்த தற்கொலையை தடுப்பதற்காக விவசாய கமிஷன் அமைக்கப்பட்டது. 2006 கமிஷன் பரிந்துரையை அரசிடம் கொடுத்தது. அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் கிடப்பில் போட்டார். 2014 பிறகு மோடியும் கிடப்பில் போட்டு விட்டார். சம்பள கமிஷன் பரிந்துரையை ஏற்று நடைமுறைப்படுத்துகின்ற அரசு விவசாய கமிஷன் பரிந்துரையை கண்டுகொள்ளாதது ஏன்? ஆக 60% இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கண்களில் வெண்ணெயை வைப்பதற்கு பதிலாக இவர்கள் சுண்ணாம்பை வைக்கின்றார்கள். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 14வது பிரிவை ஏற்று நடத்த தயாராக இல்லை. தமிழ்நாட்டில் தற்கொலை ஒரு தொடர் கதையாகிவிட்டது. நீராதாரங்கள் எல்லாம் காய்ந்து போய்விட்டன. பயிரிட்ட பயிர்கள் வறண்டு போய்விட்டன. குடிநீருக்காக மக்கள் அலைகின்றார்கள். 250க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலைக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். ஆனால் அரசு 17 பேர் தான் என்று சொல்லுகின்றது. ஆக மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு நிவாரணம் கொடுக்க வேண்டும். வங்கி கடனை பெற்றுத்தான் விவசாயிகள் சாகுபடி செய்திருக்கின்றார்கள். வங்கியிலே விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கின்ற பொழுது அந்த பணத்துக்கு பாதுகாப்பு தேடி அந்த பயிரை காப்பீட்டுக்கு உட்படுத்துகின்றார்கள். பிரிமிய தொகையை பிடித்துதான் விவசாயிகளுக்கு கடன் தொகை கொடுக்கின்றார்கள். ஆக அது காப்பீட்டுக்கு உட்படுத்தப்படுகின்றது. இயற்கையினுடைய சீற்றத்தால் இந்த பயிர் காய்ஞ்சு போனால் அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும். அண்ணாவாரி சான்றிதழ் கேட்கக்கூடாது. வட்டார அளவில் பாதிக்கப்பட்டால் தான் கொடுப்போம், கிராம அளவில் பாதிக்கப்பட்டால் தான் கொடுப்போம் என்று சொல்வதெல்லாம் பித்தலாட்டத்தினுடைய வெளிப்பாடு. தனிநபர் காப்பீடாக நான் இருக்கின்றேன், அரச்சலூர் கிராமத்தில் இருக்கின்றேன், நான் ஆயுள் காப்பீட்டு பிரீமியத்தை செலுத்துகின்றேன். நான் இறந்து விட்டால் எப்படி என்னுடைய வாரிசுகளுக்கு இழப்பீடு கொடுக்கின்றார்களோ அதை போல நான் சாகுபடி செய்த பயிர் காய்ந்து விட்டால் எனக்கு இழப்பீடு கொடுக்க முன்வர வேண்டும். இந்த வட்டாரம் காய்ந்தால், இந்த வருவாய் கிராமம் காய்ந்தால் மட்டுமே கொடுப்பேன் என்பது ஏமாற்றுகின்ற வேலை. இப்படிப்பட்ட பித்தலாட்டம் பெரட்டு மத்திய அரசுக்கும் காப்பீட்டு நிறுவனத்துக்கும் இருக்கக்கூடாது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இது சம்பந்தமாக அரசுடன் வாதிட விவசாய சங்கங்களுடைய கூட்டமைப்பு என்றும் தயாராக இருக்கின்றது. தமிழ்நாடு ஒரு வறட்சி தாக்கிய மாநிலமாக தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய குழு பார்வையிட்டு சென்றிருக்கின்றது. பார்வை இடுவதோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. உரிய இழப்பீடு கொடுக்க முன்வர வேண்டும். பயிர் காப்பீடு செய்யப்பட்ட பயிர்கள் அனைத்துக்கும், காய்ந்து போன பயிர்கள் அனைத்துக்கும் முழு நிவாரணம் கொடுக்க வேண்டும். பெயரளவுக்கு ஒரு கண் துடைப்பு நாடகமாக யானை பசிக்கு சோளப்பொரியை போடுவது போல நிவாரணம் இருந்துவிடக்கூடாது. அப்படி கொடுப்பதாக இருந்தால் நிவாரணமே எங்களுக்கு வேண்டாம்.